திமுகவுக்கு எப்போதுமே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பக்கபலமாக இருப்பது உண்டு. கருணாநிதி காலம் தொட்டே மாநிலத்தில் திமுக ஆட்சிக்கு வருவதற்காக இவர்கள் தங்களது வாக்குகளை மட்டுமின்றி குடும்பத்தில் உள்ள அனைவருடைய ஓட்டுகளையும் அக்கட்சிக்கு சாதகமாக பதிவு செய்ய வைத்தும் விடுவார்கள். ஆனால் தமிழகத்தில் வருகிற 19ஆம் தேதி 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடக்கவிருக்கும் நிலையில் இந்த முறை அவர்கள் அனைவருமே திமுக அரசுக்கு எதிராக திரும்பி இருப்பதாக ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம், ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையிலும் கூட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்று 2021 தேர்தலின் போது அளித்த வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான். இதற்காக கடந்த 2 ஆண்டுகளில் பல்வேறு போராட்டங்களையும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மாநிலம் முழுக்க நடத்தியும் விட்டனர். அப்போதும் கூட திமுக அரசு அதை கண்டுகொண்டதாகவே தெரியவில்லை. ஆனால் இப்போது தேர்தல் வந்து விட்டதால் இந்த வாக்குறுதியால் வெற்றி வாய்ப்பில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் என்பதை ஸ்டாலின் உணர்ந்து விட்டிருப்பது நன்றாகவே தெரிகிறது. அதனால்தான் சில தினங்களுக்கு முன்பு மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் அரசு ஊழியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றும், மாநில அரசின் நிதிநிலை சீரடைந்ததும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் இதை அரசு ஊழியர்கள் நம்புவார்களா என்பது தெரியவில்லை. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் 85 வயதிற்கும் மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தங்களது வீடுகளில் இருந்தே தபால் வாக்குகளை கடந்த 5 தினங்களாக பதிவு செய்து வருகின்றனர். இவர்களில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களும் உண்டு. இப்படி தபால் ஓட்டுகளை அரசு ஊழியர்கள் வீடுகளுக்கு சென்று நேரடியாக பதிவு செய்யும் போது அங்கு உள்ளூர் திமுக நிர்வாகிகள் சிலரும் அவர்களுடன் இருப்பது வழக்கமான ஒன்று என்கிறார்கள். ஆனால் தற்போதைய தபால் வாக்குப்பதிவின் போது திமுக நிர்வாகிகள் யாரையும் அரசு ஊழியர்கள் அனுமதிக்கவே இல்லை. இதனால் தபால் வாக்குப்பதிவு செய்த முதியோர், மாற்றுத்திறனாளிகள் அதிக அளவில் அதிமுக, பாஜக கட்சிகளுக்கு வாக்களித்து விட்டதாக தெரிகிறது. அதே நேரம் திமுக வேட்பாளர்களுக்கு மிக குறைவாகவே ஓட்டு போட்டுள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக தமிழக உளவுத்துறை எடுத்த ரகசிய சர்வேயிலும் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிறார்கள். இந்த தபால் வாக்கு ஆளும் கட்சியான திமுகவை பலத்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அது மட்டுமின்றி வருகிற 19ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிக்க போவதில்லை என்ற முடிவை எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஓரிரு நகரங்கள் என்றில்லாமல் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இது பதிவான முதியோர், மாற்றுத்திறனாளிகளின் தபால் வாக்குகளை விட திமுகவுக்கு பலத்த ஷாக் தரும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் மாநிலத்தில் உள்ள 39 தொகுதிகளையும் எளிதில் கைப்பற்றி விடலாம் என்று கணக்கு போட்டு வைத்திருந்த திமுகவின் எண்ணத்தை தவிடுபொடியாக ஆக்குவது போலவும் அமைந்துவிட்டது. ஏனென்றால் தமிழகத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து கழக ஊழியர்கள் என 16 லட்சம் பேர் வரை பணியாற்றுகின்றனர். இவர்களது ஒவ்வொரு வீட்டிலும் பெற்றோர், கணவன், மனைவி என 4 பேர் வரை இருப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இந்த கணக்கின்படி பார்த்தால் சுமார் 64 லட்சம் பேர் திமுக அரசுக்கு எதிராக வாக்களிக்கும் நிலை ஏற்படலாம். இது தமிழகத்தின் மொத்த வாக்காளர்களில் 10% ஆகும். ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, மின் கட்டணம், சொத்து வரி பல மடங்கு உயர்வு, தாராள போதைப்பொருள் நடமாட்டம், சிறுமிகள், இளம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பு, திமுகவினரின் நில அபகரிப்பு, கடந்த 3 ஆண்டுகளில் அடிப்படை வசதிகள் எதையும் செய்து தர தவறியது என்பன போன்றவற்றால் திமுகவுக்கு 10% வாக்குகள் வரை குறையும் என்று பல்வேறு கருத்து கணிப்புகளில் தெரிய வந்துள்ளது. இதனால் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு கிடைத்த 53% வாக்குகள் வரும் தேர்தலில் 43% சரியும் என்று தெரிகிறது. இந்த நிலையில் மேலும் 10% குறைந்தால் திமுகவின் படு திண்டாட்டமாகிவிடும். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து கழக ஊழியர்கள் தங்களது ஓட்டுகளை அதிமுகவுக்கு 40%, பாஜகவுக்கு 15%, நாம் தமிழர் கட்சிக்கு 5%, நோட்டாவுக்கு 10% பதிவு செய்யலாம் என்றும், 20% பேர் மட்டும் வழக்கம் போல திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் ஓட்டு போடலாம் என்றும் உளவுத்துறையின் அந்த ரகசிய சர்வேயில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதில் எஞ்சிய 10% பேர் தேர்தலை புறக்கணிக்கும் வாய்ப்பு உள்ளது என்பதையும் மறுக்க முடியாது. இதன் அடிப்படையில் பார்த்தால் திமுக கூட்டணிக்கு அதிகபட்சமாக 25 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதிமுக கூட்டணி 10 இடங்களையும், பாஜக அணி 4 தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கான சூழல் உருவாகி இருப்பதாகவும் உளவுத்துறையின் அந்த சர்வேயில் தெரிய வந்துள்ளது என்கிறார்கள்.
மேலும் எதிர்க்கட்சிகளான அதிமுக, பாஜக ஆகியவற்றின் தீவிர தேர்தல் பிரச்சாரம் காரணமாக இன்னும் 3 தொகுதிகளை திமுக இழக்க நேரிடலாம் என அதில் கூறப்பட்டுள்ளது என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் உண்டு. தமிழக அரசின் கூட்டுறவு சங்கங்களில் 5 பவுனுக்கும் குறைவாக அடமானம் வைத்து நகை கடன் பெற்ற 49 லட்சம் பேரில் 13 லட்சம் பேரது கடனை மட்டுமே திமுக அரசு தள்ளுபடி செய்துள்ளது. எஞ்சிய 36 லட்சம் பேர் அடமானம் வைத்த நகையை மீட்க முடியாமல் பெரும் அவதிக்கு உள்ளானார்கள். இவர்கள் அனைவரும் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி மீது கடும் கோபத்தில் உள்ளனர் என்பதை புரிந்து கொள்ளவும் முடிகிறது. ஏனென்றால் 2021 தேர்தலுக்கு முன்பு நகைக்கடன் தள்ளுபடி என்னும் திமுக வாக்குறுதியை ஒவ்வொரு ஊரிலும் மேடைகள் தோறும் பிரச்சாரம் செய்தவர் உதயநிதிதான். இந்த 36 லட்சம் பேரும் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்காமல் போகும் அபாயமும் உண்டு. தமிழக அரசின் உளவுத்துறை எடுத்த சர்வேயின் அடிப்படையில் தயாரித்துள்ள அறிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்பட அதை படித்து பார்த்ததும் அவர் மிகுந்த அதிர்ச்சி அடைந்து அத்தனை அமைச்சர்களையும் உடனடியாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகளை சந்தித்து பேசி சமாதானப்படுத்தும்படி உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்து அரசியல் பார்வையாளர்கள் கூறும்போது, கருணாநிதியை பின்தொடரும் அவரது மகன் ஸ்டாலினும் தங்களது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பார் என்று அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எதிர்பார்த்தனர். ஏனென்றால் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அரசு ஊழியர்கள் நடத்திய பல போராட்டங்களுக்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்து திமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்து விட்டு வந்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்து 3 வருடங்களாகியும் பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படவே இல்லை. இதுபோன்ற விஷயங்களில் கருணாநிதி எப்போதுமே மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருப்பார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மீது அவருக்கு தனிப்பட்ட முறையில் கரிசனமும் உண்டு. மேலும் தேர்தல் பணிகளின் போது வாக்குச்சாவடிகளில் பணியாற்றுவதற்கு இவர்கள் மட்டுமே நியமிக்கப்படுவதால் அதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவரது கோரிக்கைகளை கருணாநிதி உடனடியாக நிறைவேற்றியும் விடுவார். ஆனால் இந்த சூட்சமத்தை அவருடைய மகனும் முதலமைச்சருமான ஸ்டாலின் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. இப்போது தும்பை விட்டுவிட்டு வாளை பிடித்துக் கொண்டிருக்கிறார். என்னதான் பலமான கூட்டணியை திமுக அமைத்திருந்தாலும் பழைய ஓய்வூதிய வாக்குறுதி திமுகவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் குடைச்சலை கொடுப்பதாகவே அமையும் என்று அந்த அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் திமுகவுக்கு வாக்களிக்காமல் புறக்கணித்தார்களா என்பதை தெரிந்து கொள்ள ஜூன் 4ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டும். அதுவரை பரவர சஸ்பென்ஸ் தான். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.